சகோதரர்களே, ஊர்ல மார்க்கத்தை படித்தவர்களுக்கு கண்ணியம் கொடுங்க, அவங்களுக்குரிய அந்தஸ்தை கொடுங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர்களோட மஷூரா செய்யுங்கள். ஊர்ல அல்லாஹ் பெரிய பெரிய மதரசாக்களை வைத்திருக்கிறான், அந்த மதரசாக்களை வளர்த்தெடுங்க. இந்த ஊர்ல உள்ள மினிஸ்டருக்கு அல்ல அல்லாஹ் ரெட் கார்பெட் விரிச்சது. இங்க ஊர்ல மார்க்கத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மலக்குமாருடைய சிறகை விரித்து வைத்திருக்கிறான். நமக்கு கண்ணுக்கு விளங்காது. ரெட் கார்பெட் அந்த பிள்ளைகளுக்கு தான். துஆ கபூல் அந்த பிள்ளைகள். எங்க எத்தனை பேர வாலிபம் பாவத்துல கழிச்சோம். சகோதரர்களே, அந்த பிள்ளைகிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? வாலிபத்தை என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ், உன்னை பத்தியும் உன் ரசூலை பத்தியும் தான் நான் படிச்சேன் இந்த வாலிபத்துல. அல்லாஹ் சொல்லுவான், நான் பார்த்து உனக்கு நான் இல்ம தந்ததே ரிவாயத் வருகிறது, உன்னை மன்னிக்கிறதுக்கு தான். போ சொர்க்கத்துக்கு, போ சொர்க்கம் போ. சகோதரர்களே, மதிங்க, கண்ணியம் கொடுங்க, உலமாக்களை உருவாக்குங்க. குடும்பத்துல நீங்க மௌத்தா போனா உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை உருவாக்குங்க. 4 பிள்ளையா 5 பிள்ளையா? சகோதரர்களே, இந்த ஓட்டமாவடியில் சிறந்தவர்கள் யார்? இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யார்? இது ஜாஹிர் அலிமுடைய வார்த்தை அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. ഖൈറുകും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம. குர்ஆனை படிச்சவன் தான் இந்த ஓட்டமாவடியில சிறந்தவன். குர்ஆனை படிச்சவன் தான் வாழச்சேனையில சிறந்தவன். குர்ஆனை படித்தவன் தான் கிழக்கு மாகாணத்தில் சிறந்தவன். குர்ஆனை படிச்சவன் தான் உலகத்திலேயே சிறந்தவன். உலகத்தில சிறந்த மக்களை உருவாக்குங்க சகோதரர்களே, உருவாக்குங்க. கபர்ல போய் பாருங்க, கண்ணை மூடினா விளங்கும் சகோதரர்களே. தொண்டை குழிக்கு ரூஹு வந்தால் எல்லாம் விளங்கும். இப்ப இருக்கிற பார்வையில் அல்லாஹ் சொல்றான், அந்த பார்வையை நீக்குவோம் நாம், திரையை நீக்குவோம் நான். மலக்குல் மவுத் விளங்குவார், பக்கத்துல மனைவி இருப்பா, அவக்கு விளங்காது, நமக்கு விளங்கும். எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் சகோதரர்களே. ஆலிமாக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், எம்ப்ளாயராக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், எல்லாரும் மௌத்தாகத்தான் வேண்டும்.